என்னடா வாய்ஸாலேயே மியூசிக் போடுறானேன்னு பார்க்குறீங்களா? காப்பிரைட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வாய்ஸாலேயே வயலின் போட்டுட்டேன். சரி வாங்க இன்னைக்கான நிகழ்ச்சிக்கு போகலாம். தக்கு புக்கு பிக் பாஸ். நாசமாக போன 40 நாளும் மோசமாக போகுமோ 60 நாளும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சீசன் 9 பிக் பாஸ். முதல்ல கண்டஸ்டண்ட்டை கிழிக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கரை கிழிச்சிட்டு உள்ளே வரலாம். எப்பேற்பட்ட கப்பலையும் தம்மாந்துண்ட ஆங்கர் தான் நிப்பாட்டுது. இந்த மாதிரி தான் இந்த ஷோவும் ஆங்கரை நிப்பாட்டி வச்சிருக்கு. ஏன்னா அவர் தான் முதல் நாளே இந்த ஷோவை தொகுத்து வழங்கியிருக்காரு. இதுக்கு மேலே இந்த வாய்ஸில் பேசணுன்னா ரொம்ப லேகாக போகும். நார்மல் வாய்ஸில் நான் ஸ்டாப்பாக போய்க்கலாம் வாங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ பாப்புலர் ஆகலைன்னா உடனே மூடிட்டு மீண்டும் மீண்டும் மகாபாரதம் அப்படின்னு போட்டு டைமை ஒப்பேத்திடுவாங்க. ஆனால் இந்த பிக் பாஸை கையில் எடுத்துக்கிட்டு சட்டி சுட்டதடா கை விடாதடா அப்படிங்கிற மாதிரி இட்டு திரியிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற சேனல் தூக்கிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால தான். சொல்லவா வேணும், நமக்கு தான் ஜீ தமிழ் இருக்கே. நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி வேறு விதமாக பேஸ்ட் பண்ணுவோம். சரி வாங்க வந்ததை பற்றி பேசலாம். முதல்ல விஜய் சேதுபதிக்கு ஒரு ஷோவை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத கூட அவருக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்கு பேசாமல் பிரியங்காவையும் மாக்கப்பாவையும் நிப்பாட்டி இந்த ஷோவை நடத்தலாம். இந்த பிக் பாஸ் ஷோ ஹிட் ஆனது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனால தான். கமல்ஹாசன் ஷோவை பார்த்தவங்க இதை கண்டிப்பாக யாருமே பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இவர் லீட் பண்ணிட்டு போகிறாரு விஜய் சேதுபதி. இதை நான் சும்மா சொல்லலை, நீங்களுமே கவனிச்சிருந்தா உங்களுக்கு புரியும். அதில் சில பல விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவுமே புரியும். நம்பர் 1, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கும். நம்பர் 2, புதுசாக ஒரு புக்கை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அந்த ஷோவில். நம்பர் 3, ஆடியன்ஸ் கேட்குற கேள்விக்கு புரியாத மாதிரி பதில் சொல்லுவார். நம்பர் 4, ஊசி குத்துறதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்க்கு நல்லா தடவி கொடுத்து அப்புறம் நறுக்குன்னு குத்துவார். நம்பர் 5, உள்ள நடக்கிற விஷயத்தை தான் படத்தோட கம்பேர் பண்ணி அதை விரிவாக சொல்லுவார். அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நம்பர் 6, அரசியலை அறகுறையாக அங்கங்கே பேசிட்டு போய்கிட்டே இருப்பார். நம்பர் 7, புதுசாக இங்கிலீஷ் வேர்டுக்கான மீனிங்லாம் சொல்லி ஷோவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டே போய்கிட்டே இருப்பார். நம்பர் 8, காரத்தை கடுகளவு தூவினாலும் தடார் புட்டார்னு உள்ள வெடிக்கும். தூவுறதும் தெரியாது தூர்வாடுறதும் தெரியாது, அப்படி நாசுக்கா பண்ணிட்டு போவார். ஆனால் விஜய் சேதுபதி பண்ணுற இந்த ஷோவில் எதுவுமே கிடையாது. எடுத்த வேகத்துக்கு உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம், அவ்வளோதான். கமல் நடத்துகிற ஷோவில் பார்த்தீங்கன்னா கமல் வரும்போதும் சரி பேசும்போதும் சரி அங்கே மரியாதை இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி பேசும்போதும் சரி வரும்போதும் சரி மரியாதைங்கிறது அவருக்கு சுத்தமாகவே யாருமே கொடுக்கறதே கிடையாது. முதல்ல அவர் ஒரு ஆளாகவே மதிக்கிறதே கிடையாது. அவர் திட்டினாலும் இந்த காதில் வாங்கிக்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு எதுக்கு இந்த சுமார் மூஞ்சி குமாரை வச்சு இந்த ஷோவை நடத்தணும்? பேசாமல் லட்சுமி ராமகிருஷ்ணன் வச்சு இந்த ஷோவை நடத்தினா அதுவே ஹிட் ஆகிடும். ஏன்னா இவரை விட அந்த அம்மா சூப்பராகவே ஷோவை பண்ணும். பஞ்சாயத்து தானே, யார் பண்ணா என்ன, பார்க்குறது சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து உள்ளே போகலாமா? இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர். நீங்கள் விஜய் டிவியில் வர ப்ரோமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்வதி திவாகர் இல்லாமல் ஒரு ப்ரோமோ கூட வெளியில் வராது. இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியுது கண்டென்ட் கொடுக்கறது எல்லாமே இவங்க 2 பேர் தான். தேவையில்லாமல் பேசினாலும் இப்போ தேவைன்னு பார்க்குறப்ப தேவைப்படுது இவங்க சண்டை தான் விஜய் டிவிக்கும். பார்வை கூட பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா அது அங்கங்கே அடிக்கடி கத்துது, ஏதோ ஒன்று பண்ணுது, வீட்டில் இருக்கிற மாதிரி வெளியிலையும் தெரியுது. ஆனால் இந்த பாரு கூட சேர்ந்து சுத்துறாம் பாரு இந்த திவாகர்,
சாவடிக்கிறான் மக்களை. நீங்கள் ஷோவை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து திவாகருக்கு கொடுக்குறாரு. ராஜா கெட்டப் கொடுத்து உங்கள் உள்ளே புதஞ்சிருக்கிற அந்த நடிப்பு அரக்கனை வெளியில் கொண்டு வாங்க. அதே பிக் பாஸ் தலையில் அடிச்சுக்கிற மாதிரி அந்த திவாகர் வந்து பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு எந்த கெட்டப் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த இது என்ன பண்ணாலும் சரி, எனக்கு என்ன தெரியும்னா தர்பூசணியை வந்து சாப்பிட்ற மாதிரி தெரியும், அம்புக்கிட்ட அப்படியே சாப்பிட்ற மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த திவாகர் இருக்கார். தயவு செஞ்சு இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பிக் பாஸ்லேருந்து திவாகர் வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ எடுக்கவே எடுக்காதீங்க. இதில் வேற இன்டர்வியூவில் வந்து திவாகர் வந்து சொல்லியிருக்காரு, நான் சின்ன பிள்ளைலாம் எப்படிமா தெரியுமாப்பா, அப்போலாம் அப்படியே அப்படி நடிப்பேன், எங்கள் மேம்லாம் பார்த்து அப்படியே கிளாப் தட்டுவாங்க அப்படின்னு பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. முதல்ல அந்த மேமை தூக்கி சாவடிக்கணும். நீ அங்கே பண்ண தப்பு இன்னைக்கு எங்கே வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது திவாகரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அடுத்ததாக FJவை பார்க்கலாம். வாய்ப்பு கிடைச்சா தவற விடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற, தேவைப்படுறப்போ ஓடி ஒளிகிற, அடிக்கடி தூங்குற, தண்டனை கிடைச்சா ஏங்குற, இதுக்கு மேல உன்னை பத்தி சொல்ல ஒண்ணு இல்லைங்கிறேன். அடுத்து குழம்பு கனியக்கா. வீட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னு எப்படி தெரியுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? திவாகர் வந்து அடிக்கடி கேமராவுக்கு முன்னாடி வந்து கனியக்கா அப்படி பண்ணுறாங்க, கனியக்கா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மட்டும்தான் கனின்னு ஒருத்தவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னு தெரியுது. திவாகர்லாம் உங்களுக்கு முன்னாடி கனிங்கிறவங்க சாப்பாடு போடுற அன்னலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கிட்ட போய் அது ஒரு மூதேவி அப்படின்னு பச்சையாக பேசுகிறாரு. அவர்கிட்ட கூட உங்கள் கோவத்தை சரியாக காட்டாமல் அப்படியே சைலண்டாகவே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? நல்லா கார குழம்பு மாதிரி காரமாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சா சாம்பார் மாதிரி சப்புன்னு இருக்கீங்க. அடுத்து யாரை பற்றி நாம் பார்க்க போகிறோன்னா விக்ரம். பாருகிட்ட நல்லவங்கிட்ட பதுங்கிட்டுறீங்க நல்லவன்னு பேர் எடுக்கிறதுக்காக. ரொம்ப காலம் இதே மாதிரி அந்த வீட்டில் ஓட்டவும் முடியாது. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பிளேவை பண்ணியே ஆகணும். அடுத்ததாக போகும் நபர் ஆரூரா. எங்கள் ஊர்லாம் ஆரூரா அப்படின்னா பக்கத்தில் தியாகைசா அப்படின்னு போட்டுவோம். ஆனால் உங்கள் பேருக்கு பின்னாடி யார் பேரை போடுறதுனே தெரியல. ஏன்னா பல பேர் உங்கள் பேருக்கு பின்னாடி போடுறதுக்காகவே நிற்கிறாங்க. முதல்ல துஷாரு, அப்புறம் FJ, இப்போ கம்ருதீன், அடிக்கடி திவாகரு, இப்படி ஆள் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. இதை சூசகமாக சொல்லணுன்னா இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி இவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் வேலையெல்லாம். கம்ருதீன் ஆம்பளை சிங்கம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இப்போல்லாம் ஆம்பளை சங்கம் தான் உங்களை காப்பாற்றணும் போல். அந்த அளவுக்கு பல பெண்கள் வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டி உங்களை வந்து நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள. நீங்கள் வேற உங்கள் வாயாலே சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து கவர் போட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நீங்கள் பார்த்து கவருக்குள்ளே வராத அளவுக்கு இருந்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கவருக்குள்ளே வந்துடுவீங்க. ஒரு நாள் விஜய் சேதுபதி கவரை திறந்து உங்களை வெளில அனுப்பிடுவார். அடுத்ததாக திவ்யா. கண்டிப்பாக இந்த சீசனில் ஃபைனல் வரைக்கும் எதிர்பார்க்குற ஒரு கண்டஸ்டன்ட்னா அது நீங்கள் தான். கொஞ்சம் நல்ல ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். அடுத்து வினோத். இந்த வீட்டிலையே இருக்கிற தகுதியான நபர் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை ஒரு ஆளாகவே அங்கே மதிக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் நடுவில் நல்லா காமெடி பண்ணுறீங்க. அந்த காமெடிலாம் எப்படி இருக்குன்னா கூட்டத்தில் கோவிந்தா பாடின மாதிரி யார் பாடினா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நின்று நிதானமாக அடிச்சிங்கன்னா செம்மையாக விளையாடலாம். நம்ம தக் லைஃப் நீங்களும் நல்லா ஹிட் அடிக்கலாம். நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணாமே இன்னமும் அங்கே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசைக்கு இல்லை ஈடு இணை அப்படின்னு சொல்கிற விஜய் டிவிக்கே டஃப்பு கொடுக்குற ஒரு ஆள்னா அது கானா வினோத் தான். அந்த வீட்டில் பிக் பாஸ் வாய்ஸை விட உங்கள் வாய்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரப்போ கப்போடு வந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாவே இருக்கும். ஏன்னா பிக் பாஸோட சப்போர்ட்டும் கூட உங்களுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வரணும். அடுத்து பிரஜன், சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து ஜோடியாக வந்தாங்க.
விஜய் டிவியில் வர ஜோடி மாதிரி சீசன் தான் பார்க்குற மாதிரி அப்பப்போ தான் உங்களை கேமராவில் பார்க்க முடியுது. புருஷன் சண்டை போட்டால் பொண்டாட்டி சண்டை போட்டுட்ருக்கீங்க. புருஷன் எது பேசுகிறானோ அதுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தனித்தனியாக ப்ளே பண்ண அனுப்புனா நீங்கள் ஜோடியாக தான் அங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து சபரி அந்த வீட்டில் வந்து ஃபுல் சப்போர்ட்டோட இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள பெருவாரியான ஓட்டு வந்து விழும். ஆனால் அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். மற்றபடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். பிக் பாஸா தேடி தேடி போய் பிடிங்கிற வேண்டியது தான். இதில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்டஸ்டன்ட் அப்படின்னா ரம்யா. தயவு செஞ்சு ரம்யாவை கத்த விடுங்க ஐயா. அந்த வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்கும். சண்டை போட்டுதுன்னா அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும். யாருமே அந்த வாய்ஸை வந்து தூண்டி விடாமையே இருக்கிறீங்க. அதுவும் சேஃபாக அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிட்டு இருக்கு. தயவு செஞ்சு கத்த விடுங்க ஐயா, கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். நேரம் நல்ல நேரம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.